வந்து கிரானிக்காக ரொம்ப நாளைக்கு ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் தான் வந்து உலகம் பூரா வந்து கிரானிக்காக இருக்கக்கூடிய வைரஸ் கிருமி. அதில் வந்து சி வைரஸ்க்கு கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் உண்டு. பி வைரஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. கட்டுப்படுத்த தான் முடியுமோ ஒழிய குணப்படுத்த முடியாது. சி வைரஸ் வந்து குணப்படுத்த முடியும், பி வைரஸ் வந்து கட்டுப்படுத்த தான் முடியும், குணப்படுத்த முடியாது. அதனால் கொஞ்சம் டேஞ்சரஸான வியாதி. இது கொஞ்சம் இனாப்புலை, அதாவது கொஞ்சம் வைரஸ் கிருமி இருந்தாலே அதை தொத்திக்கும். அது உணவு மூலமாகவும், தண்ணி மூலமாகவும், ஊசி மூலமாகவும், செக்ஷுவலாகவும், உடம்புல உள்ள எல்லா செக்ரீஷன் மூலமாக பரவும். ஒருத்தருக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா மற்ற குடும்பத்தில் உள்ள அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாமே இந்த ஹெப்படைட்டிஸ் பி சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ற டெஸ்ட்டை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அவங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு தடுப்பூசி இருக்குது. நோய் வந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மாத்திரை இருக்குது, நோய் வராதவங்களுக்கு தடுப்பூசி இருக்குது. அது மொத்தம் இந்த தடுப்பூசி மூலமாக அழகாக அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லாமே இதை ஹெப்படாலஜிஸ்ட்டு, லிவர் டாக்டர்ஸ் எல்லாமே அந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தடுப்பூசியை போட்டு தான் நாங்கள் தடுத்துக்கிறோம். அது மாதிரி வீட்டில் உள்ள எல்லாருமே, பொதுமக்கள் எல்லாருமே வந்து அந்த தடுப்பூசியை போட்டு தடுத்துக்கலாம். வந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ட்ரீட்மெண்ட் வந்து கட்டுப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியாது. அதனால் எல்லாருமே ஸ்க்ரீன் பண்ணி இதில் வந்து தப்பிச்சுக்கிறது நல்லது.